ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் இருக்குது ஒரு சின்ன உயிரினத்தோட மைக்ரோஸ்கோப் எடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ அது எந்த மைக்ரோஸ்கோப்பாக இருக்கும்? இதுவா இல்லை இதுவா இல்லை இதுவா? இதில் எதுன்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. என்னங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்காதவங்களுக்காக சொல்கிறேன். நம்பர் 3, இந்த ஃபோல்டபுள் மைக்ரோஸ்கோப். இது ஏன் ஃபோல்டபுள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா, இது பேப்பர்லேயே டிசைன் பண்ணது. இதை நீங்கள் மடிச்சுக்க முடியும். அது இல்லாமல் இதை மடிச்சு தான் உருவாக்கணும் அப்படின்றதுனால இதை வந்து ஃபோல்டபுள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அன்பாக்சிங்கையும் இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம் வாங்க.
இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த சென்டரில் இருக்குல்ல, இந்த லென்த்தியாக இருக்கிறது, இதை இப்படி ட்ராக் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸை வந்து சரியாக கொண்டு வரதுக்காக. ஸோ உங்களால் இமேஜ் வந்து கிளியராக பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி இதை பண்ணிட்டீங்கன்னா இமேஜை கிளியராக பார்க்க முடியும். அது இல்லாமல் இதில் வந்து இந்த 2 டாட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு உங்களால் கீழே மேலே சைட்லன்னு சொல்லி எல்லா பக்கமும் மூவ் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்டிவிட்டி எதுக்காகனா, பின்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிமனாக எல்லா டைரக்ஷன்லையும் நம்மளால் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூமெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்லாம் ரொம்ப மைனூட் லெவலில் இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டபுள் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட 22 உயிரினங்களுக்கு மேலே பார்க்க முடியும். இந்த இமேஜெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த உயிரினங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு சாம்பிள் ட்ரை பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இந்த ஃபோல்டபுள் மைக்ரோஸ்கோப்பில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம கண்ணில் இப்படி பார்க்குறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, இப்போ தான் நம்ம எல்லாருமே ஃபோட்டோ இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப்னு ஆகிட்டோம்ல. ஸோ அதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இது ஒயிட்டாக இருக்கிறது மேக்னெட்டு. ஸோ இந்த மேக்னெட் இதில் வந்து ஒட்டிக்கும். இந்த அட்டாச்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்த அந்த சாம்பிளையும் அது எப்படி எடுத்தேன் அப்படின்றதையும் பாருங்கள். சாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிட்டது என்னோட அக்வாரியம் இருக்க இந்த சின்ன பெஸ்ட் ஸ்னெயில் தாங்க. இதோட சைஸை பார்த்தீங்கன்னா என்னோட கட்டவரலோட அது எவ்வளோ குட்டியாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதை வந்து சாம்பிளாக எடுத்திருக்கேன். இதை இப்படி தாங்க பார்க்கணும் நம்ம விரல்களில் பார்க்கும்போது. இப்போது இது வந்து நான் வீடியோ எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த கை காமிக்கிற இடத்துல சின்னதாக துடிச்சிட்டே இருக்கும், அது ஹார்ட் பீட் போல். ஸோ இந்த ஏரோவில் இருக்குது அதுதான் வந்து நம்ம நத்தையோட ஆண்டனா. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று ஓடிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நத்தையோட உள்பகுதி தெரிஞ்சது, சின்னதாக இன்னும் உயிரினமாக தெரிஞ்சது. அது என்ன உயிரினம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரியல. அதில் ஒரு இது மட்டும் தெரிஞ்சது, அந்த நத்தையோட அந்த ஆண்டனா மட்டும் தெரிஞ்சது. அது பக்கத்தில் சின்ன சின்னதாக இருந்தது, என்னன்னு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அதை ட்ரை பண்ணி இன்னொரு வீடியோவை போட்டுடலாம். தேங்க்ஸ்.